வீட்ல முருங்கைக்காய் வாங்குனீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி முருங்கைக்காய் ரசம் செஞ்சு பாருங்க. இந்த ரசத்துக்கு அடிமையா ஆயிருவீங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அரைக்கப் அளவுக்கு துவரம்பருப்பை குக்கர்ல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சிருங்க. மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 முருங்கைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெந்து வந்த பருப்பை நல்லா மத்து வச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரசத்துக்கு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ரசப்பொடியையும் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து 10 பல்லு பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கலந்து ஹை ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற புளிய கரைச்சு அதோடவே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரசமோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மீடியம் ஃபிளேம்ல மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு சின்னதா ஒரு 2 துண்டு வெல்லம், நறுக்கின மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாதத்தோட இந்த முருங்கைக்காய் பருப்பு ரசத்தை ஒரு டைம் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. சும்மா அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.